வேதாகம புத்தகத்தில் கடைசி புஸ்தகம் ரிவலேஷன். இந்த ரிவலேஷன் சாப்டர் சிலது கொண்டும் வித்தியஸ்தமாயிருக்கிறார். அதாவது ஆதியாகம புத்தகத்தில் பலதும் தொடக்கமாயிருக்கிறார். ஆகாசத்தையும் பூமியும் சிருஷ்டிச்சு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வெளிப்படுத்தல் புத்தகத்தில் இப்போது உள்ளது கத்தி எரியுனும் புதிய பூமியும் புதிய ஆகாசமும் உண்டாகணும். ஆதியாகமத்தில் பாவம் பிரவேசிக்கும்போது வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் தன்னுடைய பாவம் நீங்கி போகுന്നதாக காணப்படுகிறது. ஆதியாகம புத்தகத்தில் வீண்டெடுக்கப்பட்ட தெய்வ மக்களோட கண்ணுநீர் தெய்வത്തിൻ്റെ கையாலே തുടച്ചു നീക്കുന്നതായി பார்க்கின்றது. ஆதியாகம புத்தகத்தில் ஏதன் பரதீசையில் நிന്നും மனிதன் ஒழிக்கும் போது வெளிப்படுத்தல் புத்தகத்தில் மனிதனோட கூடாரத்தில் தெய்வம் வசிക്കുന്നു. ஆதியாகம புத்தகத்தில் தெய்வத்தால் அவரோட கூட இருக்கிறதுனால் சாத்தான் ஜெயம் கொள்ளுന്നത്. பல துஷ்ட பிசாசும் നിന്നെ തകർത്തു എങ്കിൽ അന്ത്യജയം പിശാസിനല്ല, அது தெய்வத்தினாണ്. இந்த உலகத்தில் சாபம் பிரவேசிக்கும் போது வெளிப்படுத்தல் புத்தகத்தில் சாபம் நீங்கி போகிறதுக்காக நாம் காண்கிறது. നിൻ്റെ வாழ்க்கையில் பிசாசு നിൻ്റെ ஆசீர்வாதத்தை தடை செய்யும்போது பிசாசினல்ல ஜெயம், பரலோகத்தில் இருக்கிற தெய்வத்திൻ്റെ ஜெயம் உங்கள் மேல் കാണുവാൻ. നിൻ്റെ ജീവിതത്തിലെ തട ചെയ്യുന്ന എല്ലാ കാര്യവും നിൻ്റെ വീണ്ടെടുപ്പുകാരനായ സ്വർഗത്തിലെ ദൈവത്തിൻ്റെ ആത്മമണ്ഡലത്തിലേക്ക് നിൻ്റെ അവസ്ഥകൾ, അതാവത് നിങ്ങളുടെ കഷ്ടം, ശോധന, വേദനകൾ, കടഭാരങ്ങൾ, വ്യാധികൾ, എല്ലാവത്തിലും എല്ലാ വിണ്ണപ്പത്തെയും ദൈവത്തിൻ്റെ കരങ്ങളിലേക്ക് അത് കൈമാറുമ്പോൾ നിൻ്റെ പ്രശ്നത്തിന് ദൈവം നിവർത്തി ചെയ്യും. നിൻ്റെ ഉയർച്ചയ്ക്ക് തടയായി കാണപ്പെടുകിற എല്ലാ പൈശാചിക ബന്ധനങ്ങളിൽ നിന്നും നിന്നെ വിടിപ്പിക്കുന്നത് ദൈവം വല്ലമുള്ളവരാக இருக்கிறதுக்காக കാണാം. നിൻ്റെ രക്ഷയുടെ വഴിയെ തിറന്ന് അവർ തരുവാ. നിൻ്റെ കുടുംബ ജീവിതത്തിലെ നിൻ്റെ ഉയർച്ചയിലും നിൻ്റെ കുടുംബ ജപത്തെയും അഭിഷേകപ്പെട്ട നിൻ്റെ മിനിസ്ട്രിയും നിൻ്റെ സഭയെയും തകർക്കുന്ന പൈശാചിക ബന്ധനത്തിൽ നിന്നും നമുക്കാകെ കൽവാരി സിലുവയിൽ അടിക്കപ്പെട്ട മൂന്നാം നാൾ ഉയർത്തെണീറ്റ് നസറനായ യേശു നമ്മോട് കൂടെ ഇറുക്കറ എന്ന് നിങ്ങൾ നനച്ച് അവരുമേൽ നിങ്ങളുടെ ഭാരത്തെ கைமாறும்போது தெய்வம் உங்களுக்காக பல நல்ல காரியங்களும் செய்வதற்கு அவர் வல்லமை உள்ளவராயிருந்து ஒவ்வொரு நாளிலும் கர்த்தருடைய மகத்துவம் நீ அனுபவித்து அறிவா. നിൻ്റെ ജപം മൂലமாக இந்த பிசாசிൻ്റെ கெட்டுகளில் നിന്നും നിന്നെ വിടുവിപ്പதற்கு നീ ജപത്തിൽ മേൽ നീ ഉறுதியாயிருந்து இரவும் பகலும் நீ தெய்வத்திൻ്റെ முன்பாகவே பரமண்டலத்தில் தெய்வம் நினக்காக உதவி செய்யும். அது நின்னோட வாழ்க்கையில் மிகுந்த ஆசீர்வாதமாக மாறும். அதாவது நீ ஜெபிக்கிற ஜெபம் பரலோகத்தில் இருக்கிற தெய்வத்தின் ஆத்ம மண்டலத்தில் எத்தி சேரும்போது அங்கே இருந்து உனக்கு வேண்டிய எல்லா ஒத்தாசைகளும் செய்வதற்கு கர்த்தர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஆகவே நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். ஒவ்வொரு விஷயத்திலும் ஒவ்வொரு காரியத்திலும் தேவ சமூகத்திலாயிருந்து நீங்கள் எந்த இடத்தில் இருக்கிறோ, எந்த பகுதியில் இருந்திருந்தாலும் தேவ சமூகத்தை நோக்கி நீங்கள் ஜெபிக்கிற ஜபத்தை பரலோகத்தில் இருக்கிற தெய்வத்தின் ஆத்மாவும் நீங்கள் பிரவேசித்து உங்களுக்கு வேண்டிய எல்லா விதமான காரியங்களும் அவர் செய்வதற்கு அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். கர்த்தர் உங்களை நேசிக்கிறவராக இருந்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமேன், ஆமேன், ஆமேன்.